எதுவுமே பாருங்க, லாபகரமான ராசி கும்பராசி சொல்றாங்க. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க, பயங்கரமான திறமையான குணம் இருக்கும், ஒரு பிடிவாத குணம் இருக்கும், எந்த வேலை கூட அந்த வேலையை முடிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இது எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசிகளுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 7 சனியில பாத சனி போயிட்டு இருக்கு. இப்ப 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆக போகுது. 12ஆம் வீட்டு மறைவு ஸ்தானாதிபதியோட 6ஆம் வீட்டு சேர்ந்திருந்தாவே கெட்டவர் கிட்டும் ராஜயோகம் உங்களுக்கு வந்துடும். பூர்வீக சொத்துல உள்ள தடங்கள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் கைக்குடி வரும். குரு பாக்குறதுனால சொல்றேன். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை, அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும். எந்த பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப எடுக்க லாட்ரி யோத்தை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரமதஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றும் குருவலியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரை நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி. இதுவரைக்கும் ஒரு பயிற்சி மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்டிதான் 4 கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரபகவான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பயிற்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம். 4 கிரக பயிற்சி, அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல 4 கிரகம் ஒண்ணு கூடுது. நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல 4 கிரகம் கூடுது. 4 கிரகம் எந்தெந்த கிரகம்? சூரியன். நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா? இந்த வீடியோ பாருங்க. எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. யாருக்கு தைரியம் வேணும், யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம், அறிவு நல்ல பிரெயின் மூலம், உங்க அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாது. ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவனும் அங்கேதான் இருக்காரு. இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ, கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அங்கேதான் அங்க இருக்காரு. எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது. அதோடைய திசாபுத்தி வரதாலும் உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பண்ணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்கள், பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆவது ராசி தான் கும்பராசி. எப்படி எதுவுமே பாருங்க, லாபகரமான ராசி கும்பராசி சொல்றாங்க. ஏங்க அந்த ராசியை லாபகரமான ராசின்னு சொல்றாங்க? கும்பனா பாருங்க, அது கலசத்தை கொடுத்துருக்காங்களா? இப்போ கும்பராசிகர் எல்லாருமே லாபகரம், காசு பண்ணணும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு கிடையாது. இவங்க எங்க இருந்தாலும் அந்தஸ்து கௌரவத்தோட இருப்பாங்கன்னு அர்த்தம். இதான் கும்பம். இப்படி எங்க இருந்தாலும் அந்தஸ்து கௌரவத்தோட இருப்பாங்க. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க, பயங்கரமான திறமையான குணம் இருக்கும், ஒரு பிடிவாத குணம் இருக்கும், எந்த வேலை கூட அந்த வேலையை முடிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இது எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு வேலையை ஒப்படைச்சீங்கன்னா அந்த வேலையை ஃபாஸ்டா பார்க்கணும்னு என்னதான் கூடாது, ஸ்லோவா பார்க்க தெரியாது. ஒரு கடமைக்கு போய் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஒரு லட்சியம் அவங்களுக்குள்ள கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய லட்சியம் இருக்கும். இதுல போகணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய லட்சியம். ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. பிடிவாதம் நினைச்சா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசிகளுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 7 சனியில பாத சனி போயிட்டு இருக்கு. இப்ப 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆக போகுது. மகர ராசியில எங்க காலச்சக்கரத்துக்கு இப்ப உங்க ராசில இருந்து அது 12ஆம் இடத்துல, கால புருஷனுக்கு 10ஆம் இடத்துல. உங்க ராசியில இருந்து 12ஆம் இடத்துல போய் எல்லா கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே ஒண்ணு கொடுதுங்க. சூரியனா தலைமை பொறுப்பு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி சூரியனா தலைமை பொறுப்பு, நீதி, நேர்மை, ஒழுக்கம், பொறுப்பு எல்லாமே சூரியன் தான். அடுத்து செவ்வாய்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தைரியம், நீ கோலையா வீரனா, செவ்வாய் தான் முடிவு பண்ணுவாரு. கட்டிடம் எல்லாமே செவ்வாய் தான். நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே செவ்வாய் தான். அவர் உச்சத்துல போய் உட்காந்துருக்காரு 12ஆம் இடத்துல, நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து புதன் அறிவு, புத்தி இல்லாத மனிதனே கிடையாது. படிப்பு, கல்வி, புத்தி, அறிவு, ஞானம், கமிஷன் எல்லாமே புதன் தான். கடன் இருக்குமா இருக்காது எல்லாமே புதனை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். அடுத்து சுக்கிரன், மனசுக்குள்ள நிறைய ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன், மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஆடம்பர புது அழகான பொருட்கள், சொகுசு காரு, சொகுசு பங்களா, கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். அதனால சுக்கிரன் வந்தா டக்குனு ஜாதகம் எடுத்து எல்லாரும் ஓடி போய் பார்ப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்தா திரும்ப யோகத்தை கொடுத்து போயிட்டே இருப்பாரு. ஏன்னா எல்லா கிரகமும் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சியாகி மகாலட்சுமி யோகத்துல உட்காந்துருக்காரு. அதனால அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இவ்வளவு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. ஆனா இங்க கெட்டது நடக்காது. அதுல ஒரு மறைமுகமான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்முடைய ஜாதகத்திலையும் சரி, இல்ல பொதுவா அந்த கிரகத்துடைய அமைப்பு சொல்றேன். ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்குன்னா அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லதா இருந்தா நல்லதை கொடுக்கும். இதே கெட்டதா இருந்தா கெட்டதை கொடுக்கும். அதே கெட்ட இடத்துல ஒரு கிரகம் இருந்து கெட்ட ஸ்தான அதிபதி சாரத்தில் நின்னால் கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுத்துரும். ஏன்னா எல்லாமே மேக்சிமம் உங்களுக்கு எல்லா கிரகத்தோட அமைப்பு ரகம் பார்க்கும்போது 21, அதாவது ஜனவரி மாசம் 21, 25 எல்லாமே திருவோண நட்சத்திரத்துல போயிடும். எல்லா கிரகமும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே திருவோண நட்சத்திரங்கிறது யாரும் நட்சத்திரம்? சந்திர பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு கடகராசி எத்தனாம் வீட்டு அதிபதி? 6ஆம் வீட்டு அதிபதி. நான் சொல்லல, 12ஆம் வீட்டு அதிபதி மறைவு ஸ்தானாதிபதியோட 6ஆம் வீட்டு சேர்ந்து இருந்தாவே கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு வந்துடும். அப்ப இங்க கெட்டது நடக்காது. அதாவது ஆல்ரெடி எல்லா கிரகம் 12ஆம் மறைஞ்சு போச்சே. அவர் நிக்கிறதே 6ஆம் வீட்டு சாரத்துல இருந்தா அது ராஜயோகமா மாறுமே. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இருக்காது. இது மறைமுக யோகமா வேலை செய்யும், மகாலட்சுமி யோகமா வேலை செய்யும். நிறைய பேருக்கு சொல்றேன், எல்லாருமே 7.5 சனியை கண்டு நிறைய பேர் பயந்து போய் இருந்தீங்க. இப்பதான் சனிபான் வக்ர நிவர்த்தியானாரு. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை குறைச்சிட்டு வருவார். டக்குன்னு இங்க குறைக்க மாட்டார். அதனால இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லா கிரகம் 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி சேர்ந்திருக்காரு? நேரா பாருங்க, 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி எல்லாமே ஒண்ணு கூடி நிக்குது பாருங்க. அது இல்லாம அங்கிட்டு எடுத்தீங்கன்னா 8ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. அப்ப எல்லாமே ஒரு சுப செலவு, சுபகாரியம் இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் தெரியுமா? இது பயங்கரமான ரகசியமான விஷயம். என்ன தெரியுமா? வீடு கொடுத்தவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஒண்ணும் இல்ல, ஸ்லோவா போன கிரகம் ஃபாஸ்டா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ரொம்ப நாள் இல்லை, ஒரே ஒரு மாசம் தான். ஒரு மாசம் நான் மேக்ஸிமம் செவ்வாய் மட்டும் 45 நாள், இது எல்லா கிரகம் ஒரு மாசம் தான். அப்ப என்ன வேணா யோகம் உங்க வாழ்க்கையில நடக்கும். எப்படி? என்ன வேணாலும் உங்க வாழ்க்கையில மாறலாம். அது எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாத சனி போகும்போது கண்டிப்பா நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், 30 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, 30 வயசோ 25க்கு மேல உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க பொருளாதார வருமான பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, சும்மா கேளுங்க. ஜூன் மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க. நண்பர்கள், கூட்டாளி, திருமண தடை, படிப்புகளில் தடை, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாம நிறைய தடங்கள். கண்டிப்பா வேலை உத்தியோக கழகம் எல்லாமே பிரச்சனை இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க. நிறைய பேர் விசா பிரச்சனை, உத்தியோகத்துல தடை, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துல, கௌரவத்துல தடை. இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாரு தெரியுமா? நீங்க தான். நீங்க கேளுங்க. ஏன்னா இங்க சனி வக்ரம், அதனால நிறைய தடங்கள் நீங்க சந்திச்சிருக்கணும். அதுக்கான அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். இது கண்டிப்பா 100க்கு 100% நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல, ஜாதக தசாபதி சரியில்லாத அளவுக்கு தொழில், வேலை, படிப்பு, கல்வி இதுல ஒரு தடங்களை கொடுத்துருப்பார். மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா 100க்கு 100% ஏதாச்சும் மருத்துவமனைக்கு நீங்க போயிருப்பீங்க ரீசெண்டா. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? கும்ப ராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்குன்னு நான் சொல்றேன். இந்த ராஜயோகம் வேலை செய்யும். உங்க ராசியில யார் இருக்குது? ராகு இருக்காரா? அதனால உங்க ஆசை இப்ப என்னமா ஓடும் மனசுக்குள்ள? நம்ம ஏதாச்சும் சாதிக்கிறங்கிற மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா? கண்டிப்பா ஓடும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும், வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே வெளிநாடு வேலை சீக்கிரம் கிடைச்சிடும். நீங்க ட்ரை பண்ணிருங்க. வெளிநாடு ட்ரை பண்றவங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குற தமிழர் எல்லாருக்கும் சொல்றேன், அவங்களுக்கு எல்லாருமே பதவி உயர்வு, நான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா? வெளிநாடு உள்ளவங்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் சூப்பரா கேட்காம கொடுத்துருவாங்க. ஜனவரி 15, 17க்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும்.
நீ எந்த வேலைத்துறையில இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லா கிரகம் 6ஆம் இடத்தை பாக்குறதுனால தாங்க சொல்றேன். நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோனு கேட்டாலும் சரி, லோனு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செலவு பண்ண போறீங்க. அப்ப கடனை வாங்குங்க, செலவு பண்ண வைப்பார். லோன் பிரச்சனை சரியாகும், கண்டிப்பா கடன் பிரச்சனை சரியாகும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா அமையும். அப்ப எந்த ஒரு தடங்களும் இல்ல. கடன் உதவி கிடைக்கும், கடன் பிரச்சனை இருக்காது. நிறைய தடங்களை கண்டிப்பா நீங்க தாண்டி ஜெயிச்சிருவீங்க. பாத்துங்க, பக்காவா இருக்கு. கெட்டதே இல்லைங்க. எப்படி கெட்டதே இல்லை. மருத்துவ செலவு வரைய செலவு தான் இனிமே இருக்காது. கண்டிப்பா பாத்துங்க, ஏதாச்சும் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதாச்சும் வில்லங்க இருந்தால் கண்டிப்பா இருக்கும். அந்த வில்லங்கம் இப்ப சரியாகும். ஏன் சொத்து கிடைக்கும்னு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நல்லா பாருங்க, சொத்துக்குள்ள அதிபதி யாரு? பூர்வீக சொத்துக்கு 5 புதன். 9ஆம் வீட்டு உங்களுக்கு யாரு? சுக்கிரன். நான் சொன்னல மகாலட்சுமி யோகம் இங்க இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதனால பூர்வீக சொத்துல உள்ள தடங்கள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் கைக்கூடி வரும். குரு பாக்குறதுனால சொல்றேன். காதல் திருமணம், குழந்தை பாய்க்கிறதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பா இருக்கும். இது எல்லாம் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு 15, 17க்கு அப்புறம் கண்டிப்பா இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கூட கொஞ்சம் பார்த்து பழகும். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை, அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப எடுக்க லாட்ரியோத்தை வெளிநாட்டை உள்ளவங்க அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன ராசியானோ கண்டிப்பா எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா அதில் அடிக்கும். அது கண்டிப்பா பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் கொடுக்க மாட்டார். தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய சூப்பரா வேலை செய்யும். பார்த்துக்கணும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இசை, கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரும். அவிட்ட நட்சத்திர பலம் எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் நிறைய இருக்கும். அவிட்டத்தை பிறந்துட்டாவே எதுக்கு பயப்படணும் அவசியம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. பயப்படாம துணிஞ்சு ஒரு விஷயத்தை இறங்குவாங்க. இனிமே துணிஞ்சு தைரியம் இறங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றி. தோல்வி கிடையாது. தோல்வி கிடையாது, வெற்றி மட்டும்தான் உங்க பக்கம் வரும். ஏன்னா ரொம்ப கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, நிறைய செலவுகள் நிறைய பார்த்துட்டீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் உங்க பக்கம் தேடி வரும் வெற்றி. பார்த்துங்க. கெட்டது அதிகமா இல்லை, நல்லது நிறைய இருக்கு. பார்த்துங்க. அடுத்த சதய நேரத்தில் பண்ணுங்க. எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய நபர்கள் யாருங்க? சதயத்தில் பிறந்தவங்க தான். பிரம்மாண்டமா கற்பனை, கலை, இசை நிறைய நாட்டம் இருக்கும். இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வருது பாருங்க. சதயத்துல பிறந்தவங்க வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். குடும்பத்துல எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது உங்களுக்கு நடக்காது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க. அடுத்து புரட்டாதி பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இந்த நான் சொல்றது புரட்டாதி பிறந்தவங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை பாக்குறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்களை பாக்குறீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம் ஆகுறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சரி நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சியால் 7.5 சனியை தாண்டி நீங்க மிகப்பெரிய வெற்றி காலமாகவே அமைகிறது.